இறைவசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 17 தேவனுக்கு செய்யும் பலி முறிந்த ஆவி, முறிந்தும் நொறுங்கியும் இருக்கிற இருதயத்தை தேவனே நீர் அற்பமாக எண்ண மாட்டீர். பிரியமானவர்களே, நம்மில் சில நேரங்களில் நம்முடைய இதயம் முற்றிலும் உடைந்து போயிருப்பது போல் உணர்ந்திருக்கிறோமா? வாழ்க்கையின் சுமைகளால் நம்முடைய ஆன்மாவே நொறுங்கி போய்விட்டது போல் தோன்றுகிறதா? அப்படி போனால் கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மை விலக்கிவிட மாட்டார். மாறாக நம்மை அணுகி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறார். முறிவு என்பது நெருக்கடியில் ஒரு தருணத்தில் உங்களுக்கு கடவுள் தேவை என்பதை ஒப்புக்கொள்வது, ஒரு ஆழமான சரணடைதல். நீங்கள் இயேசுவின் தியாகத்தையும் அவரது அன்பையும் பார்க்கும்பொழுது வேறு எதையும் நீங்கள் இனி பிடித்து கொள்ள முடியாது. சாக்கு போக்குகளை நிறுத்துங்கள். ஆண்டவரே, நான் இதை செய்ய முயற்சிப்பதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் தேவை. நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. நீங்கள் இல்லாமல் நான் நிற்க முடியாது. நான் எல்லாவற்றையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். முறிந்த மற்றும் நொறுங்கிய இதயம் என்றால் வெட்கத்தில் நடப்பது அல்ல. தொடர்ந்து தகுதியற்றதாக உணர்வது என்று அர்த்தமல்ல. அது உங்கள் தோல்விகளை கண்டு விரக்தியடைந்த நிலையில் வாழ்வதை குறிக்காது. மாறாக உங்கள் இதயம் கடவுளின் அன்பால் ஆழமாக தூண்டப்படும். அவரிடமிருந்து விலகி இருப்பதை அவரால் தாங்க முடியாது. கடவுளுக்கு முன்பாக உடைந்திருப்பது முடிவல்ல, அது ஒரு ஆழமான அன்பின் ஆரம்பம். நீங்கள் மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள். தேவன் பிரம்மாண்டமான பலிகளை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் மன நெகிழ்ச்சியோடு அவர் அருகே வருகிற நம்முடைய இதயத்தை அவர் காண விரும்புகிறார். நீங்கள் குற்ற உணர்வில் வாழ்கிறீர்களா? நீங்கள் துயரத்தால் சோர்ந்திருக்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், அவர் உங்கள் பக்கம் நிற்கிறார். ஒரு கண்ணாடியின் முன் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு சாதாரண கண்ணாடி அல்ல, உங்கள் ஆத்மாவின் ஆழத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. அதில் நீங்கள் என்ன பார்ப்பீர்கள்? தாவீது தன் தவறுகளுக்கு பிறகு அப்படி ஒரு கண்ணாடியின் முன் நின்றார். அவர் தன் தவறுகளை, பெருமையையும் மன்னிப்புக்கான தேவையையும் பார்த்தார். இந்த வசனம் அவருடைய பிரார்த்தனை, ஒரு முறிந்த நேர்மையான மனதின் குரல். இது நமக்கு ஒரு ஞாபகத்தை தருகிறது. தேவன் நம்மிடம் முழுமையான நல்லொழுக்கத்தை எதிர்பார்க்கவில்லை, மாறாக நேர்மையான மனதையும் மாற்றத்திற்கான விருப்பத்தையும் அவர் விரும்புகிறார். ஒரு கணம் யோசியுங்கள். கடைசியாக எப்பொழுது நீங்கள் தேவனிடம் ஒரு நேர்மையான மனதுடன் சென்றீர்கள்? நொறுங்கிய இருதயம் என்பது அவர்களுக்காக உண்மையான வருத்தத்தை உணரும் ஒரு இருதயம். இது தன்னை பற்றிய பரிதாபம் அல்லது குற்ற உணர்வு அல்ல, மாறாக மாற்றத்திற்கான தேவையை அறிந்து கொள்ளும் ஒரு இருதயம். தேவன் உங்களை அற்பமாக எண்ண மாட்டார். இதுதான் இன்றைய வாக்குறுதி. நாம் எவ்வளவு தூரம் தவறிவிட்டாலும் தேவன் ஒருபோதும் ஒரு மனந்திரும்பிய இருதயத்தை நிராகரிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசியுங்கள். தேவனிடம் முறிந்த ஆவி அல்லது நொறுங்கிய இருதயம் கொண்டு செல்ல வேண்டிய பகுதி உங்களில் உள்ளதா? முன்னேறுவதற்கு முன் ஒரு கணம் அமைதியாக இதை அங்கீகரியுங்கள். சங்கீதம் 51:17 என்பது ஒரு வரலாற்று பிரார்த்தனை மட்டுமல்ல, இது ஒரு காலமற்ற அழைப்பு. இது நமக்கு நினைவூட்டுகிறது, நம்முடைய குறைகள் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து தள்ளிவிடாது. மாறாக நாம் தாழ்மையுடன் அவரிடம் செல்லும்போது அவை நம்மை அவருக்கு நெருக்கமாக்கும்.
சங்கீதம் 51:17 என்பது ஒரு வாழ்வாதாரம். நாம் எவ்வளவு தூரம் விழுந்தாலும் தேவனின் கைகள் எப்போதும் நம்மை ஏற்க தயாராக உள்ளன என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் எவ்வளவு உடைந்திருந்தாலும், எவ்வளவு குற்ற உணர்வில் மூழ்கினாலும், உங்களின் நொறுங்கிய இதயத்தை அவரிடம் கொண்டு வாருங்கள். அவர் உங்களை நிரப்பி புதுப்பித்து ஆசிர்வதிப்பார். உடைந்த மனம், நொறுங்கிய இதயம், தேவன் அதை நிராகரிக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பிற்கு நன்றியாக நாம் இருப்போம். அவற்றின் கிருபையை பெற நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, உமது அருளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் இதயம் பல நேரங்களில் உடைந்து சோர்ந்து போயிருக்கலாம். என் பாவங்களின் பிழையுணர்வில் நொறுங்கி இருக்கலாம். ஆனால் சங்கீதம் 51:17 தெளிவாக சொல்லுகிறது, முறிந்த ஆவியும் நொறுங்கிய மனமுடையவராக இருப்பவரை நீர் அவமதிக்க மாட்டாய். தெய்வமே, நான் உம்மிடம் ஓடி வருகிறேன். என் குற்றங்களையும் என் சோர்வையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் நொறுங்கிய இதயத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கருணையால் என்னை புதுப்பித்து ஆசிர்வதியும். உம்முடைய அன்பு என்றென்றும் என் மீது நிலைத்திருக்கிறது. என் மனதை கனிவாக மாற்றி உம்மை முழுமையாக தேடும்படி எனக்கு கிருபை அளிக்கவும். ஓ கர்த்தாவே, என் வாழ்வின் பலியாக என் உடைந்த ஆவியையும் என் மன நெகிழ்ச்சியையும் உமக்காக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உம்முடைய சமாதானத்தையும் ஆவியானவரின் நிம்மதியையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.